அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய முடக்கத்தான் தண்டை வச்சு நம்ம சூப்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு பட்டை எண்ணெயில் பொரிய விடணும். அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இது இப்போ போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். அப்புறமா தக்காளி ஒரு 2 பழம் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ சூப்பு குவான்டிட்டி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அப்புறமா தக்காளி போட்டுக்கணும். நம்ம தேவைக்கு நம்ம எவ்வளோ சூப் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அடுப்பை அதிகமாக வச்சுக்கலாம். நம்ம தக்காளி போடுறப்பே லைட்டாக உப்பு போடணும். அந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போடணும். இப்போ நல்லா வதங்கினோடனே அடுத்தது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் தண்டை எடுத்து போட்டுக்கணும். அதை நல்லா கட் பண்ணிக்கிட்டு நம்ம 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மண்ணு இருக்கும். சுத்தம் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டுக்கணும். இப்போ தண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். நம்ம சூப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் நான் இப்போ போட்டிருக்கேன் மஞ்சத்தூள். அடுத்ததாக நான் உப்பு பத்தாதுன்னு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வதங்கிருச்சா? இப்போ மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். இது டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம், கொஞ்சமாக போட்டுக்கணும். அப்புறம் நான் ஜீரகமும் மிளகும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இந்த இப்போ வச்சுருக்கிறதுக்கு ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடணும். அது கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லா. இப்போ பாருங்கள், சூப் கலரே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முடக்கத்தான் தண்டு எவ்வளோ முடக்கத்தானுக்கு நன்மை இருக்கோ அதே அளவுக்கு தண்டுலேயும் இருக்குது. இந்த ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கணும். இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். சூப்பு நல்லாயிருக்கும். சூப்பை பெரியவங்களும் குடிக்கலாம், சின்ன பிள்ளைங்களும் குடிக்கலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த தண்டில் உள்ள சாறு நமக்கு இறங்கும். நம்ம உடம்புக்கு அது நல்லதாக இருக்கும். ஃபஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 செகண்டில் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ பாருங்கள் சூப்பு எப்படி இருக்குன்னு. ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் தோற்று போய்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பும் கசக்கலாம் கசக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்டுலேயே நம்ம ரசம் வைக்கலாம். அதில் நிறைய ரெசிபி இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.